ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகிண்டியா சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கேரட் கிரேவி. அது சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி பண்ணலாம் வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், அரை டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூனுங்க நிலக்கடலை, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 கேரட், தேவையான அளவு கொத்தமல்லி இலை, தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு ஃபுல் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் கறி லீஃப், கொஞ்சம் தேங்காய், 2 தக்காளி. நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இப்போ நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கறி லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. இல்லை வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட கட் பண்ணி வச்சுருக்க 3 கேரட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் இப்போ நல்லா எண்ணெயில் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டாச்சு. இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொதித்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இது கூட அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வரணும். நல்லா ட்ரையாக வதக்கி விடணும். இந்த பதத்துக்கு நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொதித்து வெந்து வந்துருச்சு. நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூட நான் கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேறு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.